ஏன் ப்ரோ இதுலயே வந்து ப்ரோ பவருக்காண்டி எத்தனை பேரை கொலை பண்ணுவானுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. புதுசா வளர்ற கட்சிக்கு வந்து அவ்வளவு வன்முறை இருக்கும் உள்ள. சத்தியமா ப்ரோ, சாதாரண ப்ரோ இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீ பரோட்டா கடை மட்டும் போட்டு பாரு உனக்கு எத்தனை கொலை மிரட்டல் வருதுன்னு. பரோட்டா கடைக்கே அப்படின்னா ஆமா, இல்ல ப்ரோ, இந்த களவாணி படத்துல சூரி பண்ணுவார்ல, ஒரு பேப்பரும் பேனாவும் குடுறா இப்ப ரெடி பண்றேன், அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. இல்ல அந்த மாதிரிதான் ஆக போகுது கதை. பரோட்டாவுக்கு ஓகே பிரதர். வடைக்கு வடையெல்லாம் இவன் வடைக்கலாம் அது இது இல்ல இல்ல, நீங்க எங்க லிங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இது குறித்து நான் எதுவும் கூறவில்லை. என்ன நான் தான் வன்மம்னு நினைச்சா நான்லாம் கத்துக்குட்டி போலயே, வன்மத்தின் உச்சத்துல. பழைய செட்டுதாயா வன்மம்னா. பழைய வன்மம் தாயா. நான் தான் சொன்னேன்ல, தலையே வந்து என் கையை பிடிச்சி ஓட்டு போடுன்னு சொன்னா கூட ஓட்டு போட்ட உடனே அந்த கையை விரல வெட்டிடுவேன். புரியுதா? இல்லைங்க, விரல வெட்டக்கூடாது, போட சொன்ன வாழை தான் வெட்டணும். நம்ம விரல எதுக்கு வெட்டி? இல்ல நான் சொல்றேன், தலை அஜித் குமாரே வந்து கையை பிடிச்சு தம்பி இது ஓட்டு போடு பண்ணி அது மிஷின் அப்படி சொன்னா கூட தலைய நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என் கையை பொசுக்கிடுவேன் நானு. இல்ல தலை வந்து போயிட்டு போறாப்பா புண்டவன் போனா போச்சுப்பா போடுப்பானா கூட தலை அடிக்க கம்முன்னு இருக்க தலை நான் கேட்க இல்ல போட்டுடுவேன். இல்ல இல்ல, போட்டுட்டு பண்ணுவோம். கில்லி பிரகாசராஜ் மாதிரிதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தல, அமைதியா இரு, எங்களுக்கு தெரியும். தலையெல்லாம் நீங்க இப்படி சொல்றீங்கப்பா, பார்த்தாலே வேர்த்துரும்பா. நம்ம மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான்ப்பா, ஒரு மாதிரி ஆயிடும்பா. டப்ப 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 டப்புன்னு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க எல்லாம் பேசவே முடியாது. அதெல்லாம் தெரியும் ப்ரோ, நிறைய தெரியும். அதெல்லாம் ஆளுங்க உள்ள இருக்காங்க, இவனுங்க தான் சும்மா ஏதோ ஊத்திக்கிட்டு இருக்கிறானுங்க உட்காந்துட்டு ஆன்லைன்ல. இந்த மனுஷனை ஒரு தடவை தான் பார்த்தேன், ரெண்டாவது ஒரு பாக்குற அளவுக்கு தைரியம் கூட இல்லை எனக்கு. பார்த்தாலே ஒரு மாதிரி நடுங்கும், கிடுன்னு ஒரு மாதிரி ஆயிடும். சத்தியமா. ஆனா அந்த அளவுக்கு ஒரு அதாவது பார்க்க அப்படி இருக்காரு தவிர, உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் அளவுக்கு நல்லா பேசுறாரு. நான் ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன் ஜிப்சி ப்ரோ. நீங்க அவரை நேர்ல பாக்குறப்ப ஒரு நல்லா ஃபார்மல்ஸ்ல இருந்தாப்ல, அதே நீங்க தலைய ஒரு வேட்டி சட்டையில விபூதி வச்சுட்டு பாக்குறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் மயக்கம் போட்டே வந்துருவோம். அந்த வேட்டி சட்டை போட்டு ஆள் அப்படி தோரணையா நடந்து வராப்ல, அந்த ஸ்பாட்டை மட்டும் நினைச்சு பாருங்க. வரும்போது என்னங்க சிறுத்தை சிவா ஷூட்டிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்னோடாலும் பேசலாம் பிரதர். நீங்க அவரை பாத்தீங்கன்னா அப்படியே நிக்க வேண்டியதுதான். நான் வந்து ஆஞ்சனா ஷூட்டிங்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பட் என்னால போக முடியல. அவ்வளவுதான், அப்படியே ஹோல்டிங்லயே இருக்கு. வீடியோஸ்ல பாக்கும்போதே ஒரு செம்ம வைப்ரேஷன் அந்த ஆள்கிட்ட. ஆமா, இது சொல்ல போனா தலை வேட்டி சட்டை போடுறப்ப ஒரு போட்டோ எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, அதை வீட்டுல நடுகாலே ஃப்ரேம் போட்டு மாட்டிடுவேன். அந்த மாதிரி வச்சுல ஒரு போட்டோ கிடைச்சிச்சுன்னா அது போதும். அண்ணாவை பார்த்தா என்ன ப்ரோ கேப்ப? நாகப்படுகிற மாதிரி கேட்பேன். இல்ல அண்ணா பார்த்தா டீஷர்ட்டா கை கொடுத்து வாழ்த்துக்கள் ப்ரோ கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும், அவ்வளவுதான். விக்க மட்டும் ஒரு நீங்க வாழ்த்துக்கள் இல்ல நீங்க வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டு நம்மளோட ஐடியா டேக் பண்ணிட்டு போடுவோம்ல. வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இல்ல நான் நிஜமாவே கையை கொடுத்துட்டு என்ன ஒரு மாதிரி டைரக்டா அடிக்க முடியாது, சர்க்காஸ்டிக்கா கேட்டேன். இத்தனையும் பண்ணி நீ யாருக்காக பண்ற, என்னத்த சாதிக்க போறேன்னு கேட்பேன். ஆக்சுவலா அது கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் பாலிஷா கேட்பேன். எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு டவுட். ஆனா கேட்டா இதெல்லாம் கேட்க கூடாது, விக்கோட ரேட் என்னன்னு கேட்கணும் போயிட்டு. ஆமா, அதுல இழுத்து பார்க்கணும் கொஞ்சம். இப்பெல்லாம் ஒட்டிடுறாங்க, 80,000 இருந்து 1 லட்சம் எல்லாம் இருக்கு. ஆமா, இப்பெல்லாம் நம்ம டைட்டா ஒட்டிடுறாங்க. அவர் வந்து டிக்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்ல. அது என்ன தெரியுமா, ஹேர் ஃபைபர்னு ஒண்ணு விக்குது, ஸ்ப்ரே பவுடர் மாதிரி. அது அந்த நேரத்துக்கு இருக்கும், வெளியில போற அக்கேஷன்ஸ்க்கு அதை போட்டு ஸ்டீவ்னோம்னா முடி திக்கா தெரியும். எவனோ க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துட்டு இருக்கான், அப்படியே கிளியரா தெரியுது. அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? நீங்க சொல்ற மாதிரி அதுக்காக முடி வளரணுன்றதுக்காண்டி கேரளா போய் ஆதிவாசி தைல வாங்கி தேய்க்க முடியும்? அதுவும் தேய்ச்சி பாத்துருப்பாரு அண்ணா, இருந்த முடியும் போயிருக்கும். பெரும்பாலான யூத்துக்கு இருக்க. ஆனா நிஜமாவே நேர்ல பார்த்தா நம்ம எல்லாம் கேட்க முடியாதப்பா. ஆனா ஏதாவது ஒண்ணு கேட்டே ஆகணும். சொல்லுவேன். இல்ல இப்ப விஜய் என்ன இன்டைரக்டா குத்தணும். நான் இப்படி வேணா சொல்லுவேன். நான் வந்து அஜித் குமார் ஃபேன். ஆனா கடைசியா உன் படம் வந்து நான் யூத் தான் பார்த்தேன். அதுக்கு மேல பார்க்க நீங்க விடல அப்படின்ற. இல்ல ஜிகர் தண்டால வர மாதிரி கோமாளி குதியானே இல்ல ப்ரோ, அது கிடையாது.
எனக்கு இந்த திகர்தண்டாலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாபி சிம்மாவை நடிக்க வைக்க ஒரு பாடுபடுவாங்கல்ல, எஸ்ஏசி நினப்பு தான் வரும் எனக்கு. என்ன பாடுபட்டிருப்பாரோ. ஏ ஆனா வேலு இப்போ இல்ல வேற அதை இப்ப விட விஜய் ரொமான்ஸ் வேலு அதை விட இப்ப விஜய் பூதுகவும் படத்துல வந்து ஏன் இந்த மூஞ்சிக்கு ரொமான்ஸ் வரமாட்டேங்குதுன்னு அடிப்பான் வந்து. அதான் ஏங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா வருங்க. அந்த நீங்க பேட்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த மைனா மைனா குருவி பாட்டு இருக்குல்ல, உழைப்பாளிகள் வருமே, அதே மாதிரி ஒரு அண்ணா ஒரு 3 பெண்கள் வச்சு ஆடி பார்த்து தெரியுமா ஃபர்ஸ்ட் படத்துலயே. அதுல ஒரு டான்சர் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓகே, நீங்க நிறைய படம் பண்ணிட்டீங்க, விஜய் சாருக்கு இதுதான் முதல் படம், அவர் எப்படி கூச்சப்பட்டாரா அப்படின்னு தெரியும் கேட்பாங்க. தெரியும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, கூச்சமா அதெல்லாம் அவரை ஒரு கூட்டமும் படம். அந்த மாதிரி டோன் அப்படித்தான் இருக்கும். அவங்க கிட்ட தப்பிச்சது பெரிய விஷயமா, அந்த மாதிரி தான் அந்த டோன் இருக்கும் சிரிப்பு ஆனா ப்ரோ ஃபர்ஸ்ட் சொன்னீங்க படத்துலயே. வேலு இப்போ விஜய் என்ன மட்டும் டோப்பா காட்டினாலும் வைட்டி ராஜ் மாதிரி 2 முடி தான் மண்டையில இருக்குமா? ஐயா ஏங்க பாவம் அவரு. இல்லையா கேக்குறேன், டவுட்டா இருக்கு. அதான் இப்போ இந்த சோட்டா இல்லையா வைட்டி ராஜ் அவர் வந்து டோப்பா இல்லையா, அவர் வந்து ஸ்ப்ரே தான் யூஸ் பண்றாரு, ஃபைபர் யூஸ் பண்றாரு, ஹேர் ஃபைபர் யூஸ் பண்றாருயா. ஃபைபர் யூஸ் பண்றாரா? ஹேர் ஃபைபர். இல்ல ஆக்சுவலா அவர் தான் நட்டுட்டார்ல அந்த படத்துல, அந்த பைரவா அப்பதானே டிரான்ஸ்ஃபார். லேட்டா தானே கேட்டுச்சு, எனக்கு டைப்பர் தானே கேட்ட நீ. ஆமா. இல்ல ஃபைபர் ஃபைபர். எனக்கும் டைப்பர் தான் கேட்டுச்சு. நினைச்சு பார்த்தேன் மண்டையில டைப்பர் வச்சு. ப்ரோ இது ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துட்டு இருந்தது ப்ரோ, அவங்க ஃபேன் வந்து போயிட்டு கை கொடுக்கும் போது அதை போயிட்டு டெட்டாயில் போட்டு கை கழுவந்தா. அது அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல அவர் தான் அந்த விஷயத்த சொன்னாரு. நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காலத்துல சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்புறம் இவனுக்கு சொன்னானுங்க, இப்ப நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, சுத்தபத்தமா இருப்பாங்க அப்படின்னானுங்க. அதான் அப்படி என்னமோ இல்லை எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஏன்னா நான் எப்ப பார்த்தேன்னா அந்த திருப்பதியில வந்து அந்த அதை கிளீன் பண்றவங்க வருவாங்க, அவங்கள போயிட்டு அக் பண்ணுவா போல, அவங்க அக் வேணும்னு சொன்னோன்னே. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கும். நம்ம இல்ல ஆள் பண்றது. பார்த்தோன்னே யாருமே கை கழுவ மாட்டாங்கப்பா. இப்ப நம்மளும் வெளில எல்லாம் சுத்துறோம், இப்போ சாப்பிட போறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடுவோம், வீட்டுக்கு போகும்போது கை கால் கழுவுவோம் இல்லையா? ப்ரோ இதுதான் ஃபேக்ட். அவன் வந்து கை கொடுத்தோடனே உடனே போய் கழுவந்தா அப்படின்னு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்தது ப்ரோ. ப்ரோ இந்த இஷ்யூ தாம்பரம்ல தானே ப்ரோ நடந்தது. ஏன் இந்த தென்னமட்டை அடி இருக்குல்ல, அவன் மாமா தான் அங்க இருந்தாரு தாம்பரத்துல, அவர் அஜித் ரசிகர். அவர் சொன்னாப்புல கைய இந்த கோவப்படத்துல வந்து கோட்டா அந்த இவர் ஒருத்தர் பண்ணுவார்ல, தெரியும் தெரியும் ப்ரோ, அதே சொல்லுங்க. இன்சிடென்ட் தான் அப்படியே நடந்தது. திருப்பாச்சியோட சனிய சகட தானே. அதே இது அப்படியே நடந்தது. இதுல மாநாடெல்லாம் போனா எல்லாருக்கும் கை கொடுக்கணுமே. ஆமா, சால்வ போறேன்னு சொல்லிட்டு அவன் கட்டிப்பிடிப்பானுங்க. இல்ல யாருக்கு தெரியும், நிறைய பேர் குத்த வச்சு ஒண்ணு கடிக்கிறவங்க கைய கூட கழுவாம போய் கொடுத்துருப்பானுங்க கைய. அண்ணா ஏதாவது உடம்பு ஃபுல்லா லேயர் போட்டு வருவாரா, இல்ல ஏதாவது ஷீல்டு போட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சிவாஜி படத்தை கூட ரஜினி ஒண்ணு போட்டு வரா இல்ல, சன் எதுவும் படாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ட்ரெஸ் மாதிரி, அந்த மாதிரி வருவாரு போல. ப்ரோ இந்த ஐயா படத்துல வரும்ல, அங்க சொரியறது இங்க சொரியறது எல்லாம் பண்றது, வந்து ஹலோ அவாரியன் கை கொடுக்கறது. ஏன் அதான் ப்ரோ நான் இப்ப சொன்னேன், எல்லாம் இருந்துட்டு இப்ப நீ கை கொடுக்க போய் அந்த கையை எங்க வச்சிருந்தான்னு தெரியுமான்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல புசி ஆனந்த் அன்கோலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆவாங்க, சே மக்கள் நமக்கு எப்படி இவ்வளவு கை கொடுக்குறாங்க. ஆனா யாருக்கு இல்ல ப்ரோ, இன்னமும் ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்களே, அண்ணாவுக்கு வயசே ஆகாதா, அப்படி இளமையாவே இருக்காரு அது இதுன்னு. உண்மையாலுமே இவனுங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறானுங்களா? ஆஃப்லைன் ஸ்டில் பாத்துமே ப்ரோ அண்ணாவோட வயசு. இல்ல கோட்ல ஒரு பாயிண்ட் ப்ரோ, அண்ணா படமே நல்லா இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்கும் நானுங்க, இவன் ஒரு குத்து குத்திட்டாரு. அண்ணாவுக்கு வயசே ஆகாதான் நானுங்க, வெங்கட் பிரபு டிஏஜிங் பண்ணி ஒரு குத்து குத்திட்டாரு. இந்த இடத்துல நான் ஒண்ணு பதிவு பண்ணலான் இருக்கேன், ஃபார் மை பாய். ஃபார் மை பாய். ஃபார் மை பாய்ஸ். இல்ல இவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெங்கட் பிரபுக்கு தான் பெண்டிங். 5ஆம் தேதி வெங்கட் பிரபு ஃபுட் ஸ்டாப். ஆனா எனக்கு இவன் நினைக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் பெருமையா இருந்துச்சு, எங்களுக்கு மட்டும் நீ பேங்கரான ஆல்பம் எல்லாம் கொடுத்துட்டு இவனுக்கு போய் ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதுல அவன் தப்பே சொன்ன. புதிய கீதை வரும்போது யுவன் பீக் பிரதர், யுவன் அப்படி இருக்கும், கேசட் சேல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மௌனம் பேசியதெல்லாம் இது ப்ரோ ஆல்பம் விட்டு ப்ரோ, அதெல்லாம் மௌனம் எல்லாமே எல்லாமே. எந்த படம், ஏதாவது படம் சொல்லுங்க. அப்ப யுவன் ஹிட்டாத படம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். எல்லா படத்தையும் காதல் கொண்டேன் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுக்கப்புறம் தீனா இருக்கு,
அதுக்கப்புறம் தீனா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிட் தெரியும் இல்லையா? மனதை திருடி டைம் பிரபுதேவா படம் ஒண்ணு இருக்கு. அது அதுலயும் மனதை நல்லா திருடி இருக்கும். விட்டா வந்து அவங்க அண்ணன் கார்த்திக் ராஜா. பயங்கரம். இல்ல அவர்தான் யுவன் தான் மியூசிக் மனதை திருடி டைம் படத்துக்கு. இல்ல மஞ்சக்காட்டு ஐயோ மைனா பாட்டு அவர் தான் போட்டிருப்பாரு. ஐயோ அந்த பாட்டு அது இது. அதுல மஞ்சக்காட்டு மைனா பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு தான் யுவன் போட்டிருப்பாப்ல. அது மியூசிக் யுவன் தான். மஞ்சக்கட்டு மைனா அது ஓகே. அது மனதை அது யுவன் தான். திருடுவாயா. மனதை இன்னொன்று திருடி இருக்கும்ல, யுவன் ஆல்பம் தான். புயலே புயலே இருக்குமே, இவர் நடந்து போகும்போது பிரபுதேவுக்கு மழை பெய்யுமே, அது என்ன படம்? சரத்குமார்லாம் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, அது யுவன் யோசிச்சிருப்பாரு, இவனுக்கு இது போதும், இவனுக்கு இதுவே போதும்ன்றது நினைச்சிருப்பாரு போல. எதுக்கு எஃபோர்ட் போட்டு கார்த்திக் ராஜா நம்மளுக்குமே சூப்பர் தான் போட்டிருப்பாரு. உல்லாசம் நல்லாவே பண்ணிருப்பாரு. பிரபுதேவா படத்துக்கு அந்த டைம்ல வந்துட்டு விஜய் கூட தான் காம்பினேஷன் போட்டப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார்த்திக் ராஜா, சாங்ஸ் யுவன் போட்டிருப்பாங்க. பிரபுதேவா படத்துக்குலாம் யுவன் தான் ஃபுல் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சேர்த்து. இல்ல 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 அந்த இருங்க, புயலே புயலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இருங்க சொல்றேன், படம் பேர் சொல்றேன். அதுல வந்து பிரபுதேவா வந்து டாக்டர் இருப்பா போல. நான் எப்போ ப்ரோ ப்ரோ ஆமா ஆமா டாக்டரா 2003 படிப்பாரு. இருங்க அந்த படம் சரத்குமார் கூட இருப்பானே அண்ணனா, அந்த படம் தானே? இது கண்ணுக்குள்ள ஒரு நிமித்தின் பாட்டு இருக்குல்ல, அந்த அந்த படம் பாட்டு. தானே? ஆமா ஆமா கண்ணுக்குள்ளே ஒண்ணு வைத்து. ஆமா இல்ல ப்ரோ 2005 அந்த டைமா? இல்ல ப்ரோ, அதுக்கும் கம்மி தான் நினைக்கிறேன். ப்ரோ அது பெண்ணின் மனதை தொட்டு ப்ரோ. பெண்ணின் மத அதேதான். பெண்ணின் மனதை தொட்டு அந்த படம் வந்துட்டு ஜிப்சி ப்ரோ. அது அந்த படம். அதுக்குதான் நீங்க சொல்ற அந்த கார்த்திக் ராஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? அதுக்கு இந்த லாரன்ஸ் இருப்பார்ல ப்ரோ, மியூசிக் அதுக்கு. உள்ளம் எஸ் ஏ உள்ளம் கொள்ளை ராஜகுமார்னா போகுதே எங்க பிரதர், போயிட்டு அங்க அதே போகுது. பாட்டே நான் பண்ணேன். உள்ளம் கொள்ளை போகுதே கார்த்திக்கும் உள்ளம் இது. கொள்ளை போகுதேவா? ஆமா ஆமா, அதுக்கு கார்த்திக்கும் வேணா நீங்க சொல்ல பிரபுதேவாவும். கார்த்திக் ராஜா போட்டிருப்பாப்ல. கார்த்திக் மலையை தேடி பிரபுதேவாவும் தான். விட்டாய் இந்த படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா வேற வேற வந்துச்சு. ஆமா நீங்க சொல்ற பாரு, இது இல்ல ஆல் டே ஜாலி டே அது வரும்ல, அதானே மனதை திருடி விட்டாய். வடிவேல் ஆமா கூட வருமே டான்ஸ். அதுக்குதான் அதுதான் வந்துட்டு இது ஆமா இந்த படம் சொல்றீங்க? லைஃப் இஸ் a கேம் ஷோ, அந்த அந்த படம் தான் சொல்றீங்க மனதை திருடி விட்டாய்ன்ட்டு. ஆமா ஆமா அதான் யுவன் மியூசிக்ல. அது இவன் தான். அதான் சொல்றேன், அந்த டைம்ல அவன் பீக்ல இருக்கும்போதே ஏழ்றையான ஒரே ஆல்பம் இது ஒண்ணுதான். அதுதான் இதுல இருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? அண்ணா கூட எவன் ஆனா புதிய கீதையில வந்துட்டு மெர்க்குரி பூவை பாட்டு நல்லா இருக்குங்க. வசியக்காரி அந்த பாட்டு. இந்த பாட்டுமே நல்லா இருக்கும் வசியக்காரி bro. பாட்டு நல்லா அந்த இருக்கும். ஏதோ சொல்லுங்க பிரதர், இவ்வளவு வன்மம் கூடாது பிரதர் ஆக்சுவலா. அப்படி இல்லைங்க, நான் சொல்றது வன்மங்கிறீங்க. ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், சொல்வதெல்லாம் உண்மையில லாரன்ஸ்னு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனார்ல, அதை வச்சு ஒண்ணு போட்டிருந்தானுங்க. நீங்க குடும்பமா கங்கை அமரன் வெங்கட் பிரபு கார்த்திக் ராஜால சேர்ந்தா பல்லாங்குழி விளையாடுங்கடா, ஏன்டா எங்க அண்ணன் வாழ்க்கையில விளையாடுறீங்க? இல்ல ஆக்சுவலா கங்கை அமரன் மைக்கு பிடிச்ச அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், அந்த வீடியோ பாத்தீங்களா? பழையது எஸ்ஏசி அப்பா, அதுக்குதான் இப்ப குத்திருக்காரு ப்ரோ உள்குத்து. ஆமா அந்த காண்ட் இருந்திருக்கு அவருக்கு. நீ எப்படி அப்பா, ஏன்னா இவனை பார்த்தப்ப நம்ம பசங்க நாளைக்கு நம்மளை குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்பவே மைக்கை பிடிச்சி பேசிக்காரு. அதுதான் இந்த டேட் சிக்கானுங்க. இல்ல ப்ரோ, அதான் குடும்பத்தோட சேர்ந்து அண்ணன் வாழ்க்கையில பல்லாங்குடி ஆடுறானு. ஆனா பாத்தீங்களா, வாரிசு ஹிட், துணிவு ஃபெயிலியர். ஆனா துணிவோட டைரக்டர் தான் எங்களுக்கு கடைசி படம். அதான் இல்ல நான் அதான் இப்ப கேட்க வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அண்ணா வந்து ஆடியன்ஸ்ல வாரிசு 2 எப்ப சார்னு கேட்டாரு. வாரிசு 2லாம் வேணாம், வம்சியோட இன்னும் ஒரு படம் பண்ண சொல்லுங்க. சொல்லப்பட்டு அது எப்படிரா அந்த லெவல்ல அண்ணா கேட்டாரு. இவங்க திருப்பி ஒரு இது பண்ணுங்கடா